வணக்கம். ஆய்வு களத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஆசிரமங்களும் மடங்களும் மட தலைவர்களும் செய்திகளாய் மாறிவரும் அவலமான சூழலில் இருக்கிறோம். அரவிந்தர் ஆசிரம விவகாரம், சாமியார் ராம்பால் கைதில் உயிரிழந்தவர்கள், சாமியார் ஆசாராம் பாபு விவகாரம், தமிழகத்தில் சங்கரமட சர்ச்சை, நித்யானந்தர் விவகாரம், இன்னும் இயற்கை சூழலில் ஆசிரமங்களை விஸ்தரிக்க காடுகளை அழித்து பின் ஊரெல்லாம் மரங்களை நடும் வாழ்வியல் போதகர்கள் என்று யாரை சொல்வது, எதை விடுவது? நாட்டார் தெய்வங்களை நலமோடு வழிபட்டு வந்தவர்களெல்லாம் மடைமாற்றி உடைமாற்றி முற்பட்டோருக்கு போட்டியாய் பிற்பட்டோருக்கும் ஒன்று என கடவுளை தொடலாம் வாருங்கள் என்று கருணையுடன் ஏழை எளிய மக்களையெல்லாம் 6 வழி பாதையில் போக்குவரத்தை முடங்கும் அளவிற்கு அணியணியாய் சீருடையுடன் நடக்க வைப்பதை சொல்வதா? ஆன்மீக பெரியோருக்கும் அவர் பிள்ளைகள் மட்டுமே ஆன்மீக வாரிசுகளாய் அறக்கட்டளை கல்வி நிலையங்களுக்கெல்லாம் அரசர்களாய் அலங்கரிக்கும் விந்தையை அறியாமல் இருக்கின்ற 5ஐயும் 10ஐயும் அவர்களின் உண்டியலில் போடும் பரிதாபத்தை சொல்வதா? பணம் இருக்கிறது, நிம்மதி இல்லை என்று தேடி வருவோருக்கெல்லாம் பணத்திற்கும் நிம்மதிக்கும் தொடர்பு இல்லை என்று எடுத்துச் சொல்ல வேண்டிய ஆசிரமத்திற்கு கோடி கோடியாய் சொத்துக்கள், உடல் நோய் உள்ளத்தையும் உருக்குகிறது என்று தேடி வருவோரை ஆற்றுப்படுத்த வேண்டிய ஆசிரமங்களில் பாலியல் வன்முறைகளும் மர்ம மரணங்களும் அரங்கேறுகின்றன. ஒரு புகழ்பெற்ற வசனத்தை சிறிது மாற்றினால் நம் விவாதத்தின் நோக்கம் தெளிவாகும். ஆசிரமம் கூடாது என்பதல்ல, ஆசிரமம் அவலங்களின் கூடாரமாக மாறிவிடக் கூடாது என்பதே நம் எதிர்பார்ப்பு. அவலங்களுக்கு காரணம் என்ன, அவலங்களை போக்குவது எப்படி, இரண்டையும் விவாதிக்கலாம். பங்கு பெறுவோர் பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு SV சேகர், திராவிடர் கழகத்தின் திரு கலி பூங்குன்றன், பத்திரிகையாளர் திரு மணி ஆகியோர். நேயர்களே, சுருக்கமான கேள்விகளோடு நீங்களும் பங்கு பெறலாம். ஆழமான அலசலுக்கு அகலாதிருங்கள். ஆய்வு களத்திலிருந்து விருந்தினர்களுக்கு வணக்கம். திரு SV சேகர், இன்றைய சமகால சூழலில் இந்த ஆன்மீக மையங்களின் செயல்பாடுகள் குறித்த உங்கள் கருத்து? ஆன்மீக மையங்கள் என்பது எது ஆன்மீக மையம் என்பதில் ஒரு சரியான தெளிவு வேண்டும். அதாவது பிஸ்னஸ் சென்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் இலவச கல்வி கொடுக்குற இடம் இல்லை. அது மாதிரி ஆன்மீக மையங்கள் ஆன்மீகத்தில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். சில தவறான நபர்கள் உள்ளே போகிறதுனாலேயோ இல்லை சம்பந்தமில்லாத நபர்கள் தலையிடுறதுனாலேயோ தான் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. நோக்கம் எந்த நோக்கத்துக்காக அவர்கள் நடத்துகிறார்களோ அந்த நோக்கத்துக்கு நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க பல விஷயங்கள் விளம்பரத்துக்காகவும் பரபரப்புக்காகவும் ஏதாவது ஒரு குற்றச்சாட்டு. நம்ம ஊர்லேயே எப்படின்னா, நான் என்கிட்ட 250 ரூபா தான் இருந்தால் போகிறோம், நான் உங்கள் மேலே ஒரு கேஸ் போட்டுடலாம். அப்புறம் குற்றவாளி இல்லை, நீங்கள் தான் கதறணும். நீங்கள் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு உண்டான எந்த எவிடன்ஸ் என்கிட்ட இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எப்படி வேணால் அலக்கழிக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆசிரமங்கள் மேலே பொய் வழக்குகளும் நிறைய பொய் வழக்குகள் தான். விதிவிலக்குகள் எது? நல்ல ஆசிரமங்கள் விதிவிலக்குகளாக இருக்குதா? சங்கரமடம் மிகச்சிறந்த இதுதான். இன்றைய வரைக்கும் சங்கரமடத்தினுடைய புகழை கெடுப்பதற்காகவும் சங்கரமடத்தினுடைய பாரம்பரியத்தை கெடுப்பதற்காகவும் அரசியல் சூழ்ச்சி செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் அது நடந்த விஷயம். நான் கேட்கறது, இன்றைக்கு நல்ல மடங்கள் கொஞ்சமா இருக்குதா, இல்ல எல்லாமே நம்ம பார்க்குற பார்வையில இருக்கிறது. நமக்கு இந்துக்கள் இது நீங்க சொல்ற மடங்கள் எல்லாமே இந்து மதத்தை அடிப்படையாக கொண்டது. இது வரைக்கும் முஸ்லீம் அடிப்படையாக கொண்ட எந்த இதுக்குள்ளேயாவது யாராவது நுழைஞ்சிருக்காங்களா? அரசு நுழைஞ்சிருக்கா? இல்லை இது மாதிரி சமூக ஆர்வலர்கள் நுழைஞ்சிருக்காங்களா? நுழையவே முடியாது. அது என்ன காரணம் என்றால், அந்த கோவில்கள் தனிப்பட்ட அந்த மதத்துக்கு சேர்ந்தவர்கள்கிட்ட தான் இருக்கணும். அரசுடைமையை ஆக்கினதுனால தான் அயோக்கியர்களும் அரசியல்வாதிகளும் அந்த கோவிலுக்குள்ளே போய் அது பணம் சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி எத்தனையோ எம்எல்ஏவாக இருக்கிறவர், எம்பியாக இருக்கிறவங்க எத்தனை பேர் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் கபாலி கோவிலுக்கு சொந்தமான இடத்துல குடியிருக்காங்க, இனி வரைக்கும் காலி பண்ணாமல். அது மற்ற இடத்துல முடியுமா? முடியாது. இது என்னன்னு சொன்னால், ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோட்டை ஆண்டின் மாதிரி பதில் சொல்வதற்கு யாரும் இல்லைன்னா என்ன வேணால் பண்ணலான்னு. அரவிந்தன் ஆசிரமத்தில் எல்லாருமே 60-70 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அப்படிப்பட்டவர் நான் அரவிந்தர் மதருடைய பாதத்தை நான் டச் பண்ணியிருக்கேன். மதர் என் தலையை டச் பண்ணி எனக்கு பிளஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய இடம். அந்த புனிதத்தன்மையை தெரியாமல், அங்கே நடந்த விஷயத்தையும் தெரியாமல் பெருசுப்படுத்துறது இதெல்லாம் பரபரப்பு. டிவி கேமராவை கொண்டு போகிறத நிறுத்துங்க, பாதி பிரச்சனை இல்லாத போயிடும். அந்த பரபரப்பு தான் கொடும்பாவி கொளுத்துறதுலேருந்து எல்லாமே. அந்த குடும்ப கொளுத்து மேலே வைக்கலை கொண்டு போய் அந்த மாட்டுக்கு போட்டால் ஒரு மாடாவது சாப்பிடும் நல்லபடி. உள்ளேயும் வெளியிலையும் விழுகிற பிணங்களை பிறகு யார் தான் காட்டுறது? எது
மடங்களுக்குள்ள விழுகிற பிணங்களை யார் தான் காட்டுறாங்க? மடங்களுக்குள்ளே பிளவு எத்தனையோ மாளிகைக்குள்ள கூட தான் பிணங்கள் விழுது. சொல்றவங்க கட்சி ஆபீஸ்ல கூட தான் பிணங்கள் விழுது. அங்க போகாதீங்கன்னு சொல்றது சரியா? போகாதீங்கன்னு சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது சார். நான் எங்க போகணுங்கிறது நான் தான் தீர்மானிக்கணும். அதை சொல்றதுக்கு இன்னொருத்தருக்கு உரிமை கிடையாது. எனக்கு இந்த இடத்துல தான் நிம்மதி கிடைக்கும்னு சொன்னா நான் ஒரு டாஸ்மார்க்ல போறவனை தடுக்க முடியல, கோவிலுக்கு போறவங்களை தடுக்கிறதா? இன்னும் பல கேள்விகள் இருக்கு. முதல் கலிப்பொங்கு நினை கருத்து என்ன? இப்போ முன்னாடி ஆன்மீகம் ஆசிரமம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆன்மீகத்தின் வழியாக கடவுளை அடைவது தான் ஆசிரமம்னு உண்டாக்கியிருக்காங்க. அதற்கான வேலைகள் தாங்க நடந்துகிட்ருக்கா. கோடிக்கணக்கான ஏக்கர் நிலங்களில் சொகுசான பங்களாக்கள், நவநாகரிக வாழ்க்கை, உள்ளே நுழைஞ்சு பார்த்தா கற்பத்தடை சாதனங்கள், வயிற்றிருக்கின்ற கரு ஆணா பெண்ணா என்று கண்டுபிடிக்கக்கூடிய நவீன கருவிகள், இவைகள்லாம் ஏதாவது சாதாரண 1-2 இல்லை, இதெல்லாம் பெரிய நிலையில் உள்ள ஆசிரமங்கள் உள்ள நிலைமை தான் நான் சொல்கிறேன். விதிவிலக்குகளாக 1-2 இல்லை, இதெல்லாம் பெரிய, நான் சொல்கிறது விதிவிலக்கு இல்லை, இருக்கிறதுலே பெரிதாக பேசப்படுகின்ற மதிக்கப்படுகின்ற அந்த ஆசிரமம் தான் நான் சொல்கிறேன். ராம்பால் எடுத்துங்க 40 முறை வாரண்டு போகுது, உள்ளே வரமாட்டேங்கிறாரு. சரி, பிடிக்க போகணும்னா லட்சக்கணக்கான பக்தர்களை வைத்துக்கிட்டு ரவுடிசம் பண்ணுறாரு. உள்ளே போய் பார்த்தீங்கன்னாக்கா நான் சொன்ன மாதிரியான கருவிகள் இவையெல்லாம் இருக்குது. இதெல்லாம் இதுதான் ஆன்மீகத்திலே பாதையா என்பது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. சங்கரமடத்தை பற்றி சொன்னார், தெரியும் உங்களுக்கு, எல்லாம் பொய் வழக்கா? ஜெயலலிதா அவர்கள் சங்கரமடத்தின் மேலே வந்து அவங்களுக்கு என்ன காழ்ப்புணர்ச்சி இருப்பதற்கு என்ன நீங்கள் பேசும்போது பேசாமல் இருந்தேன். நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க பேசக்கூடாது, அப்புறம் பேசக்கூடாது. அதெல்லாம் நான் குறுக்கு, நீங்க பேசுறேன், நீங்க பேசுங்க, நான் பேசுறேன், எல்லாருக்கும் நேரம் உண்டு. நீங்க உங்க நேரம் எல்லாத்துக்கும் பொறுமையா கேட்பதற்கான மனப்பான்மை உண்டாக்கிங்க. எல்லாத்துக்கும் நீங்க தான் அட்வைஸ் பண்ணுங்க, பொறுமையா கேளுங்க. என்ன அவர் மேல என்ன குற்றம், எதுக்கு உள்ள சிறைக்கு போனாங்க? திராவிடர் கழகத்திற்குள்ள நடக்கிற விஷயங்களை பத்தி ஒரு நாள் விவாதம் வைக்கும்போது நீங்க தாராளமா சொல்லலாம். அவர் அவசரப்பட்டு அடிக்கிறவங்களுக்கு அனுராதரமணன் யாரு தெரியாதவங்க பேச. அனுராதரமணன் ஒரு பெண் எழுத்தாளர், இதே சங்கராச்சாரி மேல பயங்கரமா குற்றம் சொல்லி தொலைக்காட்சியில கதறினாங்க. என் கையை பிடிச்சி இழுத்தாரு ஜெயேந்திர சரஸ்வதினு. வேற யாரு என்ன சொல்லணும்? அவங்களுக்கு என்ன உள்நோக்கம்? அவங்க என்ன திராவிட கருத்துக்காரங்களா? இதுதான் பெரிய நிலையில் உள்ள ஜெகத்குரு என்று சொல்லக்கூடிய இடத்துலேயே இப்படி தான் இருக்குது. அப்போ இதெல்லாம் விதிவிலக்கு இப்படியா இருக்க முடியும்? எப்படி எடுத்துக்காட்டாக இருக்க வேண்டிய இடத்துல இப்படி இருக்குது, நினச்சி பாருங்க. நீங்கள் இன்னொன்று சொன்ன உங்கள் பார்வையெல்லாம் இந்து மதத்தின் அந்த ஆசிரமங்களுக்குள் மடங்களுக்குள் மட்டும்தான் போகுமான்னு கேட்குறேன். மற்ற மடங்கள் வரட்டும், வந்தால் பற்றி பேசுவோம். எத்தனையோ கிறித்தவ என்ன வந்தால் பேசுவோம். நீங்கள் வாதம் வைங்க, அப்போ பேசுவோம். அப்போ தயாராக இருக்கிறோம். நாங்களே எத்தனையோ புத்தகங்கள் எங்களுடைய வாங்க, பைபிள் புஸ்தகம் போட்டிருக்கோம், குரானா புஸ்தகம் போட்டிருக்கோம். வந்து பாருங்கள், பெரிய இடத்துல நீங்கள் வாங்குங்க. நாங்கள் ஒன்றும் அதுக்கு மதம் கடவுள் எந்த மதத்தையும் நாங்கள் ஏற்றுக்கிறவங்க இல்லை, எந்த கடவுளையும் ஏற்றுக்கிறவங்க இல்லை. அதனால் எங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு, அதை பற்றி பேசுகிறோம், அவ்வளோதான். சரி, திருமணி, சமகால சூழல் குறித்து உங்களுடைய பார்வை என்ன? இல்லை, இது வந்து இப்போ காலகாலமாக இருந்து வர்றது தான். இப்போ அரபிந்தோ ஆசிரமத்தை பற்றி சேகர் சொன்னார். அது வந்து ஸ்ரீ அரபிந்தோ வந்து இந்திய விடுதலைக்காக போராடும் பொழுது பெங்கால்லேருந்து அங்கே வந்த பிறகு அது நாடு விடுதலை அடைகிற வரைக்கும் அங்கே இருந்த சூழல், அதற்கு பிறகு ஒரு 20 ஆண்டுகள் இருந்த சூழல் என்பது வேறு, இன்றைக்கி இருக்க சூழல் என்பது இங்கே வேறு. 5 சகோதரிகள் அவங்க வந்து வெளியில் போகணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் வரை போய் அவர்கள் தங்களுடைய வழக்கை தோற்று இருக்கிறார்கள். உச்சநீதிமன்றமே அவர்களுக்கு வந்து பெண்கள் என்றும் பாராமல் அவர்கள் வந்து கைவிடப்பட்டிருக்கிறார்கள். அவங்க போய் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 3 பெண்கள் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க, 2 பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் போராடிட்டு இருக்காங்க. நீங்கள் பாண்டிச்சேரிக்கு இப்போ புதுச்சேரிக்கு போய் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே உள்ள மடத்துக்குள்ளே ஏகப்பட்ட தவறுகள் நடந்துகிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய, அதாவது வந்து நம்ம இந்த மடத்தை பற்றி, நீங்கள் அரபிந்தோ ஆசிரமத்தை பற்றி பேசும்போது ஸ்ரீ அரபிந்தோவை பற்றி அதோட நம்ம ஒப்பிடக்கூடாது, அது வேறு இது வேறு. ஆகவே அந்த மாதிரி சூழல் வரும்பொழுது வந்து உங்களுக்கு ஒட்டுமொத்த சமூகத்தின் கவனமும் அங்கே திரும்புது. இவர்கள் வந்து நாங்கள் வந்து மடத்துக்குள்ளே நடக்கிறது எதையுமே யாரும் கேள்வி கேட்க முடியாதுன்ற மாதிரிலாம் யாருமே இன்றைக்கி பேச முடியாது. இப்போ நண்பர் சேகர் பேசும்பொழுது வந்து சங்கர மடத்தை எல்லாம் பேசினார். அவர் வந்து சொல்கிறாரு, அரசியல்வாதிகள் ஏன் வந்து மூக்க நுழைக்கிறாங்கன்னு. அரசியலில் ஏன் அந்த மடம் மூக்க நுழைச்சுது? எத்தனை பேருக்கு வந்து அங்கே சீட்டு வாங்கி கொடுத்தாங்க? நான் பார்த்திருக்கிறேன், ஒரு செய்தியாளனாக நான் அங்கே பார்த்திருக்கிறாங்க, என்னெல்லாம் நடந்ததுன்றது தெரியும். நடந்து போன விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோன்னா வந்து அந்த பாலூர் அந்த கொலை பற்றி மட்டும் இல்லை, அதை தாண்டியும் அங்கே நடக்கக்கூடிய பல விஷயங்கள், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து தங்களுடைய ஸ்பேஸுக்குள்ளேயே இவங்க இருந்திருந்தாங்கன்னா இந்த சிக்கல்கள் வந்திருக்காது. ஆகவே இவர்கள் தங்களுடைய எல்லையை கடந்து போய் இதெல்லாம் செய்யும் பொழுது அப்போது வேறு வழி இல்லாமல் சமூகம் அதை தன் கையில் எடுக்க வேண்டிய அவசியம் வருகிறது, மீடியாக்கள் அதை பேச வேண்டிய அவசியமும் வருகிறது.
இப்போ மற்ற மதங்களை பற்றி நண்பர் சேகர் சொன்னார். நான் என்ன சொன்னேன், இப்போ வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இப்போ ஒரு கிறிஸ்துவ திருச்சபையிலையோ அல்லது ஒரு இஸ்லாமிய அமைப்புலையோ அது வந்துன்னா அதுவும் வெளியில் வரட்டும், பேசியிருக்கோமே. இப்போ நம்ம தேவாலயங்களில் நடக்கக்கூடிய, சர்ச்சஸில் நடக்கக்கூடிய விஷயங்களும், பாலுறவு விஷயங்கள், பிஷப்ஸ் மாட்டிக்கிட்டது, இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிஷப் மாட்டின சம்பவங்கள், இவை எல்லாவற்றையும் தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இது நான் எப்படி இதை பார்க்குறேன்னா வந்து பல உன்னதமான நோக்கங்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட மடங்கள் காலப்போக்கில் வந்து ரொம்ப மோசமான போகக்கூடிய ஒரு சூழல் வருது. இப்போ குன்றக்குடி அடிகளார் ஆரம்பித்த அந்த மடம் உங்களுக்கு அந்த இது போய் பார்த்தீங்கன்னா அங்கே கல்விக்காகவும் சுகாதாரம் ஆரோக்கியம் இவற்றுக்காகவும் ஒரு எவ்வளவோ செய்திருக்கிறார்கள். அந்த மாதிரி மடங்கள் இருக்கின்றன. ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிரேமானந்த சாமி இருக்கிறாரு. சங்கர மடம் வந்து பெரியவர் இருக்க வரைக்கும், நான் சொல்றது அந்த பரமாச்சாரியார் இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கல்கள் வெளியில் வரவில்லை. இவர் வந்து ஒரு எல்லைக்கு மேலே அதை கொண்டு வந்து வெளியில் பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வந்தது யாரு? அவருடைய நடவடிக்கையால் அது வந்தது. 9 ஆண்டுகள் நடைபெற்ற வழக்கிற்கு பிறகு ஒரு விடுதலை செய்யப்பட்டார். இவர்கள் பேசுகிறவர்கள் ஏன் அது அப்பீலுக்கு போகக்கூடாதுன்னு ஏன் இவர்கள் இவ்வளவு துடித்தார்கள்? அரசாங்கம் அப்பீலுக்கு போல, கடைசியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த புது கவர்மெண்ட் வந்த பிறகு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அட்டர்னி ஜெனரல் ஒப்பீனியன் வாங்கி நாங்கள் அப்பீலுக்கே போகலன்ட்டாங்க. இவங்ககிட்ட மடியில் கனம் இல்லைன்னா வழியில் எதுக்கு பயன்வாங்க, அப்பீலுக்கு போக வேண்டியதானே. ஆகவே இந்த மாதிரி நம்ம விஷயங்களை வந்து ஒன்னொன்னா கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி பார்த்தோம்னா நிறைய பேச வேண்டியிருக்கும். பட் நம்ம ஹோலிஸ்டிக்கா பார்க்கும் பொழுது இது வந்து பழைய நிலைமை இன்னைக்கு இல்ல, நிறைய மாறி இருக்கு. இந்தியாவில் சிறுபான்மையினராக இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களை பற்றியும் தேவாலயங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியும் எத்தனையோ செய்திகள் வந்திருக்கின்றன. நிச்சயமாக உலகளவில் வாட்டிக்கனில் நடந்த விஷயங்கள் கூட பரவலாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமா புற்றீசல்கள் போல இந்த ஆசிரமங்கள்லாம் இப்ப சமீபத்தில் ஆரம்பிக்கப்பட்ட 10-20 ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் நோக்கம் ஏதோ ஒன்றாகத்தான் இருக்க முடியும் என்ற சந்தேகம் எழுகிறது. விரிவா பேசலாம். திரு எஸ் வி சேகர், அரசியல்வாதிகள் தனி மனிதர்களா ஒரு மன ஆறுதல் தேடியோ ஏதோ ஒன்றுக்காகவும் அங்கே ஆசிரமத்துக்கு போகலாம். வேறு பல விஷயங்களுக்காக அரசியல்வாதிகள் ஒரு அரசியல் தனத்தோடு உள்ள போறதை நீங்க ஏற்கிறீங்களா? என்னை கேட்டாக்க கோவிலுக்கு போகிறதையோ ஆசிரமம் என்பது ஒரு குரு பீடம். கோவிலுக்கு போகிறதுங்கிறது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஒரு மனிதர்கள் மூலமாக, இப்போ நம்முடைய கொஞ்சம் அதிகமான அருள் பெற்றவர்கள் மூலமாக ஒரு மனசாந்திக்காக போகக்கூடிய இடமாக மட்டுமே நான் பார்க்கிறேன். அது நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல்வாதிகள் வந்து மனசாந்திக்காக போகிறது ஒன்று, தாகசாந்திக்காக போகிறது ஒன்றுன்னு வேற ஒன்றும் கிடையாது. எப்போ ஒரு அரசியல்வாதிகள் உள்ளே போகிறாங்களோ, உள்ளே போகும்போதே ஒரு லாப நோக்கத்தோடு தான் போவாங்க. இது அடிப்படையான ஒரு விஷயம். அரசியல்வாதிகளுக்கு 3/4 பேருக்கு சொல்கிறேன், எத்தனையோ பேருக்கு வந்து இந்த இடத்துக்கு போனால் நமக்கு ஒரு பலன் கிடைக்கும், இந்த இடத்துக்கு போனால் அதுவும் பாருங்கள், அந்த 3வது மாடியில் ஒரு ஆயா இருக்கிறா, அவளுக்கு ஒரு கும்பிடு போடுங்களேன், 8 ஓட்டு இருக்குதுன்னா தடன்னு ஓடுவாங்க. இது அடிப்படை. அதனால் இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த பக்தர்கள் ஓட்டு நமக்கு விழும். எல்லாமே ஒரு கால்குலேஷன், ஒரு ஹிடன் அஜெண்டா. அதனால் அரசியல்வாதிகள் போகிறத வச்சு நாம் ஒரு ஆசிரமத்தையோ ஒரு எதையோ இது பண்ண வேண்டியதில்லை. இந்த சங்கர மடத்தை பற்றி அது பாரம்பரியமிக்க மடம். 1000 பேர் நம்பிக்கை இல்லாதவர்களோ உள்ள வராதவங்களோ சொல்றதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. உள்ள போறவர்களும் இல்லை நம்பிக்கையானவர்களுக்கும் எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. நான் போறேன், எனக்கு இதுதான் அம்மா, எனக்கு இதுதான் அப்பா அப்படின்னு நான் டிசைட் பண்ணிட்டா என்னுடைய அம்மாவை அப்பாவை பற்றி விமர்சிப்பதற்கு வேற யாருக்கும் அருகதை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். அரசியல்வாதிகளை ஆசிரமங்கள் மடங்கள் ஒதுக்கி வைப்பது சிறந்ததோ? அரசியல்வாதிகளை ஆசிரமங்கள் ஒதுக்கி வைக்கிறது நல்லது. ஆசிரமங்களுக்கு 2 நேயர்கள் இணைப்புல இருக்கீங்க. முதல் நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்னங்க? மதுரையிலிருந்து பாலா பேசுறேன் சார். கேளுங்க பாலா. பாலா சார், அந்த ஐயா களி பூங்குற்றன் ஐயாட்ட வந்து நான் கேட்கணும். கேளுங்க ஐயா. ஆசிரமங்கள் மட்டும் இல்ல, பொதுவா வந்து நீங்க சர்ச்சை எல்லாத்தையுமே வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்ல, நீங்க வந்து கிறிஸ்தவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்தவர்ல கிறிஸ்துமஸ்க்கு வந்து கலந்துக்கிட்டு வந்து கேக் சாப்பிட்டு வந்து வாழ்த்து சொல்றீங்க. அதே மாதிரி வந்து ரம்ஜான் நோம்புல கலந்துட்டு வந்து அதுக்கு வந்து ரம்ஜான் வாழ்த்து சொல்றீங்க. ஆனா இந்துக்களுக்கு மட்டும் நீங்க எதுவுமே வந்து சொல்ல மாட்டீங்க. நீங்க உங்களுடைய கொள்கை வந்து கடவுள் மறுப்பு கொள்கை தான். ஆனா வந்து மற்ற கடவுளை வந்து ஏத்துக்கிறீங்க, அதே நேரத்தில் வந்து எங்களுடைய கடவுளை மட்டும் ஏத்துக்கிற மாட்டீங்க. உங்க அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கங்க, உங்க தொலைக்காட்சி ஒலி அளவை குறைச்சிட்டு விரைவா கேளுங்க. ஹலோ, கேளுங்க ஐயா. சார் வணக்கம் சார். நான் பத்திரிகையாளர் மணிகிட்ட கேட்கிறேன் சார். கேளுங்க. ஹலோ சார், வணக்கம். வணக்கம். அதாவது இந்த ஆசிரமத்துல வந்து அரசியல்வாதிகள் உள்ள நுழையிறதுக்கு இந்த பத்திரிகைக்காரங்க இது வரைக்கும் ஏன் குரலை எழுப்புறது இல்லைங்க சார்? அதாவது ஆசிரமத்துல அக்கிரமம் நடந்தா மட்டும் இது பண்றாங்க, பத்திரிகையில போட்டு பேட்டி கொடுத்துட்றாங்க. ஆனா அரசியல்வாதிகளை உள்ள நுழைந்து அவங்க பண்ணக்கூடிய நற்செயல்களை காட்டும் போது அவங்க பண்ணக்கூடிய செயல்களை அவங்க வெளியே கொண்டு வந்து காமிக்கிறது இல்லைங்களா அரசியல்வாதிகளா? சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கங்க, இணைப்புல இருக்கீங்க, உங்க கேள்வி என்ன? சார், ராமசாமி சார், கோயம்புத்தூர் பேசுறேங்க சார். கேளுங்க சார். நீங்க சொன்ன மாதிரிங்க சார்,
உண்மையாவே பாத்தீங்கன்னா நீங்க காடுகளை பூரா அழிச்சுட்டு எல்லாமே மரம் நடுறாங்க சார். அது நீங்க சொன்ன கணக்கு கரெக்டு தாங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இங்க வந்து இப்போ ஒரு சத்குரு அப்படிங்கிற ஆரம்பிச்சிருக்காருங்க. இப்போ ஒண்ணுமே இல்லைங்க, அந்த ஏரியாவில் பூரா பெரிய பிரச்சனைங்க. இப்போ வந்து எஸ்சி சார் ஐயா இருக்காங்க, தவறு சொல்லிங்க. அவர் வந்து இந்த மாதிரி போலி ஆன்மீகவாதி வந்து அவர் வந்து நேரடியாக கண்டிக்கணும். இப்போ வந்து அவங்க வந்து திராவிட கழகத்தை தப்பு சொல்லிங்க. போலி ஆன்மீகவாதி அவருக்கு நல்லாவே தெரியுங்களங்க, அவர் கண்டிக்கணுங்க. கிடையாதுன்னா உண்மையாவே மரத்தை வனத்தை அழைச்சிட்டு மரணம்னு சொல்லி அவங்க எல்லா பக்கம் ஒரு வேஷம் போட்டிருக்காங்க ஐயா. சரி, உங்க அழைப்புக்கு நன்றி. அது யார் செய்தாலும் தவறுதான். அடுத்த நேருக்கு வணக்கம். உங்க கேள்வி என்ன? முருகன் from அம்பத்தூர். கேளுங்க முருகன். சார், திராவிட கழகம் சார் கிட்ட பேசணும். கேளுங்க சார். இப்போ வந்து திராவிட கழகம் வந்து ஆசிரமங்கள்லாம் எதிர்த்து போராட்டம் பண்றாங்க. பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அரசு மகளிர் காப்பகம், சிறைச்சாலை, இந்த சாப்ட்வேர் கம்பெனி, பிரைவேட் கம்பெனி, இவ்வளவு இடத்துல வந்து வேலை செய்யற பெண் தொழிலாளர்களுக்கு வந்து பாதுகாப்பே கிடையாது. ரொம்ப பிரச்சனைகளை அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள். அதுக்காக அவங்க போராட்டம் பண்ண மாட்டாங்களே, இதை மட்டும் ஏன் நோக்குறாங்க? அதாவது அரசாங்கம் நடத்துற மகளிர் காப்பகத்திலே பிரச்சனைகள் நடக்குது, இவ்வளவு பிரச்சனை நடக்குது. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. திரு கலிப்பூங்கன், உங்க பதில்களை சொல்லுங்க. தொடக்கத்தில் ஒரு கேள்வி கேட்டார், இந்து மதத்தை மட்டும்தான் நீங்கள் குறி வச்சு பேசுகிறீங்க. வழக்கமாக எல்லாரும் கேட்குற கேள்வி தான், நண்பர் சேகரோட கேட்ட கேள்வி தான். வாழ்த்தெல்லாம் கூட சொல்கிறீங்க. சொல்லிடுறேன், நான் சொல்கிறது கிடையாது, வேறு எதுக்கு நான் தயவுசெய்து புரிஞ்சுங்க. நான் கடவுள் இல்லை, இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தன் முட்டாள், பரப்பின் அயோக்கியன்னு வணங்குறன் காட்டும்ராண்டின்னு பிராக்கெட் போட்டு இந்து மதம்னு சொல்லலை, எல்லாருக்கும் பொதுவாக தான் சொல்லியிருக்கோம். இரண்டாவது, ஏன் இந்து மதத்தை அதிகமாக நாங்கள் விமர்சனம் செய்ய வேண்டியது என்று சொன்னால், இந்து மத அமைப்பில் இருக்கக்கூடிய வர்ணாசிரம தர்மத்தில் பிராமண, சத்திரிய, வைசிய, சூத்திரன் என்று எங்களை 4வது இடத்தில் சூத்திரன் என்று வைத்திருக்கின்றீர்களே, அது என்ன பொருள்? வைசி மகன் என்று மனுதர்ம சாஸ்திரத்தில் எங்களை சொல்லியிருக்கீங்களே, அப்படி சொல்லப்பட்ட மதத்தை பற்றி அதனால் பாதிக்கப்படுகிற நாங்கள் பேசாமல் விமர்சனம் செய்யாமல் இருக்க முடியுமா என்பது முக்கியமான கேள்வி. அது கூட அடுத்த கட்டம். இப்போ நேரடியாக பாதிக்கப்படுறதுக்காக யார் யார் என்னென்ன போராடுறீங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு கூட ஒரு கபாலீஸ்வரர் கோயிலில் இந்து மதத்தைச் சேர்ந்த ஒரு தாழ்த்தப்பட்டவர் அதுக்குரிய பயிற்சி பெற்றால் கூட அர்ச்சகராக முடியாது. ஆனால் கிறிஸ்துவ மதத்திலேயோ முஸ்லீம் மதத்திலேயோ அந்த மதத்தில் உள்ளவர்கள் எந்த பிரிவை சார்ந்தாலும் அதற்குள்ள கல்வி பெற்றால் அவருடைய மௌலியாவோ பாதிரியாக ஆயிட முடியும். ஆனால் இந்து மதத்தில் அப்படி இல்லை. இன்றைக்கும் ஒரு தாழ்த்தப்பட்டவனோ, பிற்படுத்தப்பட்டவனோ, பார்ப்பனோ அல்லாதவரோ அதுக்குரிய பயிற்சி பெற்று அதற்கான சட்டங்கள் போடப்பட்டும் கூட உச்சநீதிமன்றத்தில் சென்று தடை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. இவங்களும் சங்கராச்சாரியர்கள் மற்றவர்களும் அதற்கு அனுசரணையாக இருக்கிறார்கள். இந்து மதத்தைச் சேர்ந்தவர்கள் யாராக இருந்தாலும் பயிற்சி பெற்று தாழ்த்தப்பட்டவர்களாக இருந்தாலும் அர்ச்சராகணும். எல்லாம் இந்துக்கள் தானே, ஏன் அந்த இந்து ஒற்றுமை இங்கே வளர்க்கக்கூடாது? அதான் நாங்கள் கேட்குறோம். இன்னொன்று, ரெண்டாவது வந்து நாங்கள் பொதுவாக எந்த மதத்துக்கும் ஆதரவு இல்லை. நீங்கள் வாழ்த்து சொன்னீங்க, நாங்கள் தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்கிறதில்லை, நாங்கள் வந்து கிறிஸ்துமஸுக்கும் வாழ்த்து சொல்கிறதில்லை, எங்களுக்கு தெரியாமல் சொல்கிறாங்க, யாருக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்வதில்லை, அவங்க நடத்துகிற விழாக்களையும் நாங்கள் பங்கு கொள்வதில்லை. அது தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். சார், திருமணி இன்னொரு நேர் கேட்டாங்க, பொதுவாகவே ஊடகத்தினர் இந்த மாதிரி ஆசிரமங்கள் இந்த விஷயங்களில் அளவுக்கு அதிகமாக தலையிடுறாங்களா, அல்லது செய்தி பரபரப்பிற்காக போயிடுறாங்களா, இல்லை உண்மையில் இருக்கிறத விட பாதி தான் கொடுக்குறாங்க? இல்லை, இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது ரோல் ஆஃப் மீடியா இன் ஆல் தீஸ் திங்ஸ். இது மாதிரியான சாமியார்கள், மடங்கள் வெளியில் வர்றது, இந்த மாதிரி அங்கே நடக்கக்கூடிய பல சமூக விரோத காரியங்கள் இதெல்லாம் வெளியில் வரத்துக்கும், அவர்கள் வந்து அந்த மடத்தை சார்ந்தவர்கள், மடாதிபதிகள் அரசியலில் வந்து அளவுக்கு அதிகமாக மூக்கை நுழைப்பதற்கும், இது எல்லாத்துலேயுமே வந்து மீடியாவோட ரோல் என்னன்றது தான் அந்த நேயர் கேட்ட கேள்வியோட சாராம்சம் நான் புரிஞ்சுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கேள்வி. ஆனால் இதை நம்ம எப்படி பார்க்கணும்னா, இன்றைக்கு வந்து மீடியா என்பது மிகப்பெரிய அளவில் வந்து பணம் படைத்தவர்களால் தான் இன்னைக்கு நடத்த முடியக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. மேலும் மேலும் கார்பரேட்டைஸ் ஆகிட்டு இருக்குது மீடியா. ஆகவே அப்படி இருக்கும் பொழுது வந்து ஒரு ஊடக சுதந்திரம் என்பது எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா வந்து தனிப்பட்ட ஒரு நிருபருக்கோ, ஒரு செய்தியாளருக்கோ, அந்த எடிட்டருக்கோ இருக்கக்கூடிய ரோல்ன்றது ஒரு எல்லைக்கு உட்பட்டது தான். அதை தாண்டித்தான் இன்னைக்கு மீடியான்றது போக முடியாது உங்களுக்கு. இதுதான் இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். மீடியாவுக்கு இதில் கண்டிப்பாக ஒரு தார்மீக பொறுப்பு இருக்கிறது. அதாவது வந்து தவறு நடந்த பிறகு அதை பரபரப்பாக்குவதும், அதில் வந்து தவறு நடப்பதற்கு முன்பாகவே அவர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் என்றால் இல்லை என்ற பதில் தான் நமக்கு வருகிறது. ஆகவே இந்த அவலத்தை பற்றி நாம் பேசும் பொழுது நான் வந்து ஒரு மீடியா பர்சனாக வந்து கண்டிப்பாக இது போன்ற அவலங்கள் நடப்பதில் வந்து மீடியாவுக்கும் வந்து ஒரு தார்மீக பொறுப்பு இதை தடுக்கிறதுல இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அந்த கடமையை அவர்கள் செய்திருக்கிறார்கள் அப் டு த மார்க்கா என்றால் நிச்சயமாக இல்லை. நான் இன்னொன்னையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு, இதில் வந்து மீடியான்றதே வந்து நீங்கள் வந்து பழைய ஒரு கருத்தோட்டத்திலேருந்து பார்க்கக்கூடாது. ஏன்னா மீடியாவோட ரோலே இன்னைக்கு மாறிடுச்சு. அதாவது வந்து செய்திகளுக்காக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மீடியாவுக்கு மக்கள் போகிறதுன்றதுலாம் இன்னைக்கு மலையேறி போச்சு. ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையுமே வந்து அந்தந்த நிமிடமே செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு எந்த செய்தியையும் யாரும் யாரிடமிருந்தும் மறைக்கவே முடியாது. ஆகவே நீங்கள் இப்போ ஒரு அரசியல்வாதியை வந்து ஒரு மடத்துல நடக்கிற அவலங்களுக்காக திட்டுவது போல மீடியாவை திட்ட முடியாது. எப்படின்னு கேட்டீங்கன்னா,
மீடியா சொல்லி தான் செய்தி மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கின்ற காலங்கள் எல்லாம் மலையேறிவிட்டன. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீன யுகத்தில் ஒரு செய்தி என்பது மக்களுக்கு பத்திரிகைகள் சொல்லுவதற்கு முன்பே டிவியிலிருந்து சொல்றதுக்கு முன்பாகவே மக்களுக்கு தெரிந்திருக்கிறது. ஆகவே இந்த கோணத்தில் நாம் பார்க்கும் பொழுது மீடியாவை நீங்க அதிகமா திட்ட முடியாது. பட் அட் த சேம் டைம் அதை டிக் பண்ணி எடுத்து ஒரு சம்பவம் நிகழ்ந்த பிறகு அதை எடுத்து உள்ள நடக்கக்கூடிய பல பரிமாணங்களில் காட்ட வேண்டிய பணியை மீடியா செய்திருக்கிறதா என்றால் நிச்சயமாக இல்லை. ஏன்னா அவங்களுக்கும் அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சேகர், இந்த அவலங்களை போக்குவது எப்படி? கேள்வி எளிதுதான். இல்லை, முன்னாடி இது கேட்டிங்களே பதில் சொல்கிறதுக்கு, அப்புறம் நீங்கள் சொல்லலாம். நீங்கள் திடீர்னு வேறு கேள்விக்கு போயிட்டீங்க. சரி, அதையும் சொல்லிட்டு சொல்லுங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னாக்க ஆன்மீகத்தில் முக்கியமான ஒரு விஷயமே நம்முடைய நோக்கங்கள் தான். கண்ணப்ப நாயனார் என்பவர் சிவன் மேலேயே காலை வச்சு தன்னுடைய கண்ணை பிடுங்கி சிவனுக்கு கொடுத்தாருப்பாங்க. சிவன் மேலே காலை வச்சுட்டியே, அவமரியாதை செஞ்சுட்டேன்னு சொல்லலை. நோக்கம் நோக்கம் உயர்ந்ததாக இருக்கும்போது செயல்பாடு முன்ன பின் இருந்தால் தவறு கிடையாது. என்றைக்கு பிள்ளையார் சிலையை உடைச்சாங்களோ, ராமர் சிலைக்கு மாலை போட்டாங்களோ, அதுக்கப்புறம் தான் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பிள்ளையார் கோயில்களும் தெருப்புக்கெல்லாம் திரும்பினா பிள்ளையார் சிலையும் வந்தது. எதுக்காகனா நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையை சொல்கிறாங்க, மூட நம்பிக்கைங்கிறாங்க. நான் சொல்கிறது எனக்கு அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்கா? கடவுளை நம்புறவன் முட்டாள்னா கடவுளை நம்பாதவன் முட்டாள் சொல்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது. கடவுளை எதிர்க்கிறாங்களா? எதிர்க்கிறது சிலை வைக்கிறதே ஒரு மூட நம்பிக்கை. அந்த சிலையை கோவிலுக்கு வாசல் வைக்கிறது ஒரு காட்டுமிராண்டித்தனம். அதை சொல்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அவங்களுக்கு எப்படி உரிமை இருக்கோ அந்த மாதிரி உரிமை இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன், இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சுட்டு போகிறாங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க செய்யறதை போய் அதை குலைக்கிற மாதிரி அங்கே போய் பேசுறது தவறான விஷயம். இதுதான் என்னுடைய நம்பிக்கையின் பேரில் எல்லாவற்றையும் நான் நம்புறேன் சார். இதுதான் எங்கள் அப்பா, இதுதான் எங்கள் அம்மா, இவங்க தான் செய்கிறாங்க. இப்போ மேல்மருவத்தூர் வந்தது. மேல்மருவத்தூர் வந்த பிறகு இன்னைக்கு பார்த்தா தமிழ்நாட்டில் செவ்வாடை தெரித்து எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் அதில் போயிட்டு இருக்காங்க. அதில் என்ன தப்பு? நம்பிக்கை வேறு விஷயம். இதுல போய் ஏமாறுறாங்க, மரணங்கள்லாம் நிகழுது, நடவடிக்கை எடுக்க போன பேரலல் கவர்மெண்டே நடத்துறாங்க. யாரு பேரலல் கவர்மெண்ட் சார்? எங்கேயாவது ஒரு இடத்துல நடக்கும். எந்த இடத்துல தவறு நடக்கல? ஆஃபீஸில், ஐடி ஆஃபீஸில் நடக்கலையா? கட்சி ஆஃபீஸில் நடக்கலையா? இல்லை அறிவுரையை சொல்லக்கூடிய இடத்துல நடக்கலையா? இல்லை அரசாங்கத்தில் எங்கே நடக்கலை? எல்லா இடத்துலையும் இருக்கும். ஆனால் அது என்னமோ 90% 100% ஆன மாதிரி பெருசுபடுத்துகிறோம், அவ்வளோதான். உண்மையில் பெருசுபடுத்தப்படுதா திரு கலிப்பூங்க சார்? அல்ல, நீங்கள் அவர் சொல்கிறாரு நாங்கள் கோவிலுக்கு முன்னால் பெரியார் சிலை வைப்பது காட்டு மிராண்டித்தனம்னு சொல்கிறாரு. அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் உள்ள நுழைஞ்சா என்ன சூத்திரன்னு சொல்கிறாங்களே, எங்களை தேவடியா மகன் சொல்கிறாங்களே. யாரும் சொல்கிறது இல்லைங்க. உங்கள் மனதிரமத்தில் இருக்குது. உங்கள் நீங்கள் மறுபடியும் பேசாதீங்க. நான் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு நான் பதில் சொல்கிறேன். எங்களை கீதையில் சூத்திரர்களும் வைசியர்களும் பெண்களும் பாவயோனியில் பிறந்தவர்கள் என்று சொல்கிறேன். அதே இதை நாங்கள் எதிர்க்காம என்ன பண்ண முடியும்? அவங்க நம்பிக்கை உள்ளவங்க சொல்றாங்க. சும்மா இருக்கேன், கொஞ்சம் பேசிதான் இருந்தேன். அதாவது அவங்க நம்புறதை பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் அடுத்தவர்களை இழிவுபடுத்துகின்ற பொழுது என்னை ஏன் இந்த கோயிலுக்குள்ள அர்ச்சகர் ஆகக்கூடாது என்று சொல்லுவதற்கு நீங்கள் சொல்லுகின்ற காரணம் நீங்கள் சூத்திரர்கள். அப்ப இந்த கோயில் விமர்சனம் பண்ணணுமா பண்ண வேணாமா? சரி, இது ஒரு தவறான ஒரு விஷயம் சார். தவறான விஷயம். நான் நினைச்சா கூட எந்த கோவிலையும் நான் அர்ச்சகராக ஆக முடியாது. ஏன் முடியாது? நீங்க புரிஞ்சுக்காங்க. அது இருக்கு. அப்ப என்ன இந்து மதம் இல்லையா? அது இல்ல இன்னைக்கு தலைப்பு. ஆசிரமம் இல்ல, ஆசிரமங்களை அவர் சொன்னதுனால சொல்றேன். அது கிடையாதுங்க. எதை வேணா வெளியில இருந்து பேசலாம். புதுவையில மக்கள் எல்லாம் கிளர்ந்து எழுந்து போராடக்கூடிய அளவிற்கு பிரச்சனைகள் வெளியில் தெரிய போய் நம்ம விவாதிக்கிறோம். அந்த அவர்களை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் அரசு கிட்ட கூட இருக்கா இல்லையான்னு கேட்கிற அளவுல நிலைமை இருக்குது. இந்த அரசாங்கம் துணிந்து என்ன செய்ய வேண்டும்ங்கிறத சொல்லுங்க. அதாவதுங்க, இதெல்லாம் அவங்களோட விருப்பம் எப்படி நடக்கட்டும் தொடக்கத்தில் இருந்துச்சு. ஏன் இந்து அறநிலையத்துறைன்னு வந்துச்சு? சர்சிபி ராமசாமியர் கமிட்டி போட்டே ஒவ்வொரு கோயிலுக்கும் சென்று ஆய்வு செய்து அங்கே முறைப்படி நடக்கவில்லை, ஒழுங்கான வரவு செலவு இல்லை, ஒழுங்கான நிர்வாகம் இல்லை, இது தனியாருடைய கூத்துகளாக ஆதிக்கமாக சுரண்டல் இடமாக இருக்கிறது என்று சர்சிபி ராமசாமியர் கமிட்டியுடைய தீர்மானத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் அரசாங்கத்துக்கு போச்சு. நீ சிதம்பரம் நடராஜர் கோயில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்திற்கு வந்ததற்கு பின்னால் கிட்டத்தட்ட வந்த வருமானமும் இவர்கள் காட்டுகின்ற வருமானமும் ஆண்டுக்கு 2,90,000 வருமானங்கிறாங்க. அதே அரசாங்கத்துக்கு வரும்போது 12 கோடி வருமானங்கிறாங்க. இப்படி அரசாங்கத்தினுடைய கைக்கு வர வேண்டிய அவசியமே அங்கே தனிப்பட்டவர்கள் வேட்டைக்காடாக சுரண்டல்காடாக இருக்கிற நிலைமையில தான் இருக்கு. அதனால் இது அரசாங்கம் உள்ள இப்போ கொலை வந்துச்சு வச்சுக்க கோயிலுக்குள்ள, அதனால் அரசாங்கம் தலையிடக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா?
இப்போ சங்கர மடத்தில் வரராஜ பெருமாள் கோயிலில் போய் கொலை விழுந்துச்சுங்கிறதுனால அது கோயிலுக்குள்ளே நடந்த விஷயங்கிறதுனால அரசாங்கம் தலையிடாமல் இருக்க முடியுமா? அதே போல் ஒரு ஆசிரமத்திற்குள்ளே தவறு நடந்தாலும் கொலை நடந்தாலும் குற்றம் இருந்தாலும் அரசாங்கம் ஈடுபடக்கூடிய உரிமை அதுக்கு இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் சரியாக நிர்வாகம் இல்லை என்றால் அரசாங்கமே கையில் எடுத்துக்கொண்டு அதை சரிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு இருக்கிறது. சில இடங்களில் காவல்துறை போனாலே பெரிய பெரிய புள்ளிகளிடமிருந்து தொலைபேசி அழைப்புகள் வந்துடுது. சரி, அரசியல்வாதிகளுடைய பணம் கருப்பு பணமாக உறங்கிக் கொண்டிருப்பது பெரும்பாலான ஆசிரமங்களில் தான் என்ற செய்தி இருக்கிறது. அதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத மணி சொல்லுங்க. அதுக்கு முன்னால 2 நேயர்கள். வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கம் சார். கேளுங்க. சேலம் மாவட்டத்திலிருந்து வைத்தீஸ்வரன் பேசுறேங்க சார். விரைவா கேளுங்க, சுருக்கமா கேளுங்க. அதான் மணி ஐயாட்ட பேசணுங்க சார், பத்திரிகையாளர்கிட்ட. சொல்லுங்க சார். அது வந்துங்க சார், நம்ம இது எல்லாத்துக்கும் அறக்கட்டளைத்துறை, பெண்கள் நலத்துறை அதிகாரிகள் அனைவரும் இருக்காங்க சார். அனைவரும் இருக்கும்போது இப்ப 200 வருஷத்துக்கு முன்னாடியே மர்டர் இன் கத்தீட்ரல் அப்படிங்கிற அன்னைக்கே அந்த ஆசிரமத்தில் நடக்கிறத பத்தி ஆங்கில பத்திரிகையாளர் ஒருத்தர் எழுதியிருக்காரு சார். எழுதிக்கும் போது இத்தனை துறையே இருந்தும் மீடியா எங்க வெளியேறுது? இந்த துறைக்கான அதிகாரங்கள் எங்க வெளியேறுது? அரசியல்வாதிகிட்டயா அந்த அதிகாரிகிட்டயா? இந்த பின்னாடி நடந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடிதான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே பத்திரிகையாளர் கொண்டு போறாங்க. அப்போது மீடியா எங்க வெளியேறுது சார்? மீடியா கட் ஆகுது. அழைப்புக்கு நன்றி. அடுத்த நேயருக்கு வணக்கம், உங்க கேள்வி என்ன? வணக்கங்க, உங்க கேள்வி என்ன? ஹலோ, வணக்கம் சார். விரைவா கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க ஐயா, கேக்குது? கேக்குதா சார்? சரி, நீங்க மீண்டும் தெளிவாயிட்டு வாங்க, அதுக்கான பதில சொல்லிருங்க திருமணி. அதான் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் உங்களுக்கு வெல்த் அதிகமாக ஒரு சொசைட்டியில் ஜெனரேட் ஆகும்பொழுது பல விதமான பிரச்சனைகளை சமூகம் சந்திக்குது. ஒரு விதத்தில் இதெல்லாம் டெவலப்மெண்ட் அதிகம் ஆகும்போது வரக்கூடிய பிரச்சனைகள்னு கூட இது ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்கலாம். இந்த பிளாக் மணி அதிகமாக ஜெனரேட் ஆகும்பொழுது அரசியல்வாதிகளுக்கும் சமூக விரோதிகளுக்கும் இன்னொரு பக்கம் மடாலயங்களுக்குமான ஒரு முக்கூட்டு என்பது கண்டிப்பாக அங்கே வரதான் செய்யுது. உங்களுக்கு இப்போ பொலிட்டிக்கல் பேட்ரனேஜ் இல்லாத எந்த ஒரு மடமுமே பெரிய மடங்கள் இந்தியாவில் கிடையவே கிடையாது. அது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சங்கர மடமாக இருக்கட்டும், அல்லது வேறு சில மடங்களாக இருக்கட்டும், அல்லது நீங்கள் ராம்பாலோட மடமாக இருக்கட்டும், அதை இவர் ஹூடா கவர்மெண்ட் இருக்கும்போது தான் அது பெரிய லெவலில் அதுக்கான பேட்ரனேஜே கிடைச்சிருக்குது. ஆகவே இந்த அரசியல்வாதிகளுக்கும் இந்த மடாலயங்களுக்குமான அந்த உறவும், இன்னொரு பக்கம் கார்பரேட்ஸ் மிகப்பெரிய அளவில் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த விஷயமே வருது. ஆகவே இந்த உறவை, இந்த முதுகெலும்பை சில பாரம்பரிய மடங்கள் ஒரு பக்கம், சில பாரம்பரிய மடங்கள் இருக்கின்றன. அவர்களின் அரசியல்வாதிகளே, அரசியல் கட்சிகளே சில மடங்களை நிர்மாணம் செய்யறாங்களா அவர்களுக்காகவே? அதாவது அவங்க நிர்மாணம் செய்யறாங்கன்னு நான் சொல்லல. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சில மடங்களை அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கிறது. நான் நேர்லயே சொல்றேன், சேகருக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சங்கர மடம் இருக்கும்போது 98 to 2004 அப்பொழுது நான் ஒரு தேசிய ஊடகத்தில் தொலைக்காட்சி செய்தியாளராக எழுந்தபொழுது பலமுறை நான் அங்கே சென்றிருக்கிறேன். அப்போ நான் பார்த்திருக்கேன், பல பிஜேபி மினிஸ்டர்ஸ், முரளி மனோகர் ஜோஷி வருவார், மணிக்கணக்கில் அவர் உட்காந்து இவர்கிட்ட நம்ம ஜெயேந்திரர் கிட்ட பேசி, அப்துல் கலாம் கூட தான் அப்துல் கலாம் வந்தார். கலாம் வந்ததுக்கும் பிஜேபி மினிஸ்டர்ஸ் வந்ததுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கலாம் வந்தது வேறு, மற்ற அமைச்சர்கள் வரும்பொழுது அங்கே நடந்த விஷயங்கள், அங்கே இருந்தக்கூடிய லாபிஸ், இதெல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அது உங்களுக்கு இந்த அந்த கொலை வழக்கு வெளியில் வந்த பிறகு அது எல்லாமே விரிவாக எழுதப்பட்டிருக்கிறது. நான் அந்த டீட்டெயில்ஸ்குள்ளே போக விரும்பலை. நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் வரும் பொழுது அங்கு கார்பரேட்ஸோட ரோலும் பொலிட்டிக்கல் பேட்டர்னேஜும் இந்த மடங்களுக்கு உள்ளே வருவது என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிவிடுகிறது. இவர்களும் ஆங்கிலத்தில் சொல்லுவது என்றால் தே டேஸ்டட் பிளட். அதிகாரத்தில் நான் சொல்லுவது நடக்கிறது என்பதை அந்த மடாதிபதிகள் உணர துவங்கி விடுகிறார்கள். அங்குதான் சிக்கலை வருகிறது. ஆகவே இதுல இதை நீங்க முறிக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்ல தான் இதை பண்ண முடியும். என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இன்னொன்னு சொல்லுவேன் நான். அதாவது பெரிய மடங்களாக இருக்கக்கூடியவர்கள் let them subject themselves to RTI. RTIக்கு கீழ் அவர்கள் தங்களுடைய தகவல்களை கொடுப்பதற்கு தயாராக இருக்கட்டும். பல விஷயங்கள் வெளியில் வரும். இது போன்ற விவாதங்களுக்கு கூட இடம் இருக்காது என்னை கேட்டீர்கள் என்றால். அதை அவர்கள் யாரும் ஒப்புக்கொள்ள போவதில்லை. நாங்க சொல்றதெல்லாம் உண்மைன்னா உங்களுடைய இது எல்லாமே எங்க தெரியுமா சார் போய் நிக்குது? அல்டிமேட்லி காசு சம்பந்தப்பட்ட விஷயம். சில ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் இந்த மடங்கள் நிர்மாணிக்கின்றன. அவற்றை அவர்கள் அதில் அரசியல்வாதிகளோட தலையிடம் அதிகமாக இருக்கிறது, கார்பரேட்ஸ் ரோல் அதிகமாக இருக்கிறது. அவர்கள் தங்களுடைய புக்ஸை let them open. RTI கீழே நீங்க உங்களை உட்படுத்திக்கோங்க. அது ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருக்கும்னு கூட எனக்கு தோணுது. அடிக்கடி இந்த மாதிரியான மிகப்பெரிய அரசியல்வாதிகளுக்கு இந்த மடத்துல அறிமுகம் செய்யறதே சில பத்திரிகையாளர்கள் தான்.
இந்த பத்திரிகையாளர் தான் மீடியேட்டர் மாதிரி இருந்துகிட்டு இது ஒரு நிமிஷம், ஒரு அங்க ரெகுலராக போகக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் இருப்பார், அவர் வழியாகத்தான் போவாங்க இந்த அரசியல்வாதிகள் முதல் முறையாக போகும் பொழுது. ஆகவே முதல்ல வந்து என்னமோ இதை வந்து எல்லாமே அரசியல்வாதிகள் தப்பு பண்றாங்க. அரசியல் இன்னைக்கு வந்து சங்கர மடம் 1 கோடி பேருக்கு மேல இலவசமாக கண் ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்தியா முழுக்க அத்தனை ஃப்ரீ சர்வீஸ் பண்றாங்க. தலித் கிராமங்கள்லேருந்து எத்தனையோ அவங்க போய் கேட்டாக்க அத்தனை உதவிகள் செய்யப்படுகிறது. இது வந்து அடிப்படையான ஒரு விஷயம். ஆனால் நமக்கு வந்து குற்றத்தையே பார்க்கணும்னு நினைச்சா நாங்க மேலே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அண்டர்வேர் தான் தெரியும் அங்கே நிற்கிற லைட் மேனுடைய அண்டர்வேர். ஆனால் வெளிச்சத்தை பார்க்கறதுல வெளிச்சத்தை தான் பார்க்கணும். நாம வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்முடைய கண்ணோட்டம் என்று இருக்கிறது, அந்த கண்ணோட்டத்தை நம்ம பார்க்கணும். ரோட்ல ஒருத்தன் ஒண்ணுக்கு போறான்னா அவன் மேல தப்பு இல்லை, அவன் ரோட்ல அவனுக்கு ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்காத அரசாங்கத்தின் மேல் தவறு. அந்த மாதிரி தான் கேள்வி தவறுகள் நடக்குது. அதைத்தான் சொல்ல காரணம் என்ன? அது ஆன்மீகவாதிகளும் கண்டிக்கணுமா இல்லையா? எவ்வளவு வலுவா கண்டிக்கிறீங்க? எல்லா இடத்துலயுமே ஒரு பையன் சிகரெட் குடிச்சா எவ்வளவு தவறோ அதை விட மிக அதிகமான அயோக்கியத்தனம் அவனுக்கு கல்வி போதிக்கக்கூடிய ஆசிரியர் சிகரெட் குடிச்சா அந்த பையனுக்கு நேரம். இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அது எல்லாருக்கும் பொருந்தும். அது ஆன்மீகவாதியாக இருந்தாலும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அதாவது வரதராஜன் கோயில் கேஸ் முடிஞ்சு போச்சு. அந்த முடிஞ்சு போன கேஸ்லயே திருப்பி சங்கரமடம் சொல்றது வந்து அது வேற வழி இல்ல. அதுக்கு மேல ஒண்ணும் சொல்ல தெரியல. இந்த அரசியல் 80 வழக்கு பிறசாட்சி எந்த வழக்கு நடந்தது கிடையாது. பிறசாட்சி எல்லா வழக்கு இப்போ உங்க வழக்குல ஏன் இவ்வளவு கோடி என்ன சொல்லுவீங்க? எல்லா இடத்துலயும் இருக்கு. அதை பற்றி நம்மளால ஜெயிக்க முடியல, இஷ்டப்படி பேசலாங்கிறது ஒரு இது இருக்கு. இல்ல அந்த சங்கரராமன் எப்படி இருந்தாருன்னு அந்த இறைவனாவது வெளிக்காட்ட வேண்டும் தான் எங்களுடைய விருப்பம். அப்படி பாத்தீங்கன்னா பத்திரிகையில இருந்தவங்க எப்படி அது சொல்லலாமே? யாருமே இல்லாம அவங்களே கொளுத்திட்டாங்க. எல்லாருக்கும் ஒரே நான் வாக்கிங் போகும்போதே செத்து போயிட்டாங்களா? இல்ல வெங்கட், ஒரே ஒரு கேள்வி. பத்தி சேகரோட கருத்து நிச்சயமா நேர் இணைப்புல இருக்கீங்க. வணக்கம், உங்க கேள்வி என்ன? சார் வணக்கம் சார், நான் திருவாரூர் மாவட்டம். வணக்கம் சார். கேளுங்க ஐயா. கேக்குது ஐயா, சேகர் ஐயாட்ட பேசணும். பேசுங்க. திருவாரூர் மாவட்டம் மருதப்பட்டினம் கிராமத்துல இருந்து பேசுறாங்க. என் பேரு தமிழரசன். ஐயா கேள்வி கேளுங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப ஒண்ணுங்க ஐயா, மருதப்பட்டினம் கிராமத்துல இருந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது. இப்போ நாங்கள் எல்லாம் வந்து இந்துக்களும் நீங்க சொல்றீங்க, அந்த கோயிலுக்குள்ள அந்த மாரியம்மன் சாதாரண அந்த மாரியம்மன் கோயிலுக்குள்ள எங்களால அங்க உள்ள போக முடியல. வேறுசாதிக்காரங்க எல்லாம் வந்து உங்களுக்கு எல்லாம் இங்க வந்து ஒண்ணு வேலை இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களை ஒதுக்கே வைக்கிறாங்க. அப்ப நாங்க எப்படி இந்துக்களும் சொல்ல முடியும்? சரிங்க, தலைப்புகளை விவாதிக்கலாம். மணி நிறைவு பகுதி. இது இரண்டிற்கும் மேலாக அவங்களே சுய ஒழுக்கத்தை அவங்களே செக் பண்ணிக்கணும்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க. அது முடிந்தால் வேறு வேலையே வேண்டாம். எந்த விதமான கட்டுப்பாடுகளும் அரசின் கவனமும் யாருடைய கவனமும் தேவையில்லை. மது பழக்கம், பெண்களை உள்ளே வைத்திருந்து அடிமைகளாக்கி பாலியல் வல்லுறவுகளுக்கு ஆளாக்குவது வரை அந்த சாமியார்களே செய்வதாக நம்ம காட்சிகளாகவே பார்த்தோம். இப்போ என்னதான் சொல்றது? பெண்கள்லாம் ஆசிரம பக்கம் போக வேண்டும் ஒரேடியாக ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? எல்லா ஆசிரமங்களையும் மூடிவிடுங்கள் ஒற்றை வார்த்தையில் சொல்லிட முடியுமா? பிரிப்பது எப்படி? இதை நடைமுறைப்படுத்துவது அதான் சார். இப்போ வந்து காம்பினேஷனாக ஃபேக்டர்ஸ் தான் வந்து நம்ம இதை ஹேண்டில் பண்ண முடியும். நான் சொல்லது வந்து தனி மனித ஒழுக்கம் மட்டுமே, தனி மனிதர்கள் விழிப்புணர்ச்சியுடன் இருப்பது மட்டுமே வந்து இந்த பிரச்சனை தீர்க்கும் நான் சொல்லலை. அது ஒரு ஆங்கிள். பட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது, கண்டிப்பாக ஊடகங்களுக்கும் பெரிய ரோல் இருக்குது. பட் நான் சொன்ன மாதிரி வந்து நான் பர்சனலி என்னோட ஃபீலிங் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. இது ஒரு லவுட் திங்கிங்காக தான் நான் வைக்கிறேன். இது வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நமக்கு எடுத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது வந்து ஆர்டிஐ. ஏன்னா இது எல்லாமே வந்து இது பணம், பெண், இது எல்லாமே எங்கே வந்து நிற்குதுன்னா அரசியல் அதிகாரம். இது எல்லாமே வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சில ஆயிரம் கோடிக்கணக்கான பல ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்களில் வந்து நிற்குது. ஆகவே அவர்களுடைய இப்போ பிசிசிஐ கிரிக்கெட் வாரியத்தை கூட பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஐ கீழே கொண்டு வாங்கன்னு போது அவங்க கொண்டு வர மாட்டேன்றாங்க. ஏன்னா அங்கே அவ்வளோ உள்ள வந்து திருட்டும் புனை வேலைகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆகவே நம்ம வந்து என்ன செய்யணும்னு நான் நினைக்கிறேன்னா வந்து நீங்கள் வந்து எங்கே அடிச்சா அங்கே வலிக்குமோ அவர்களை நாம் வழிக்கு கொண்டு வர முடியுமோ. சொத்து இருக்கலாம், அதெல்லாம் இருக்கணும் சார். நான் இப்போ கூட வந்து தனி மனிதர்கள் விரும்பினா அங்கே போட்டோம், சேகர் சொல்ற மாதிரி யார் விரும்பினாலும் போட்டோம். பிரச்சனை எப்போ வருது? அவர்கள் என்னைக்கு வந்து கொலை செய்து அல்லது பாலுறவு வல்லுறவு கொண்டு பிரச்சனையை வெளியில கொண்டு வராங்களோ அப்பதான் நம்ம அதில் தலையிட போறோம். சமூகம், சிவில் சமூகம் அப்பொழுதுதான் அதில் தலையிட முடியும், அரசாங்கம் தலையிட முடியும். ஆகவே இவர்கள் அட்லீஸ்ட் லெட் தம் பி ஓப்பன். ஏன்னா இவங்க அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பல சலுகைகளை அனுபவிக்கிறாங்க. குறைவாக்கு அந்த ஆர்டிஐ விஷயத்துக்கு உங்க பதில் என்ன? எல்லாமே வெளிப்படையாக இருப்பதில் எதுவான தவறும் கிடையாது சார். நான் வந்து நேர்மையானவனாக்க நான் வந்து எம்எல்ஏவாக இல்லாத போது கூட என்னுடைய கணக்கை கொடுத்தேன்.
அது மாதிரி எல்லாருமே இருந்துட்டா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சொத்துல ஆனால் அவசியமா சார், அரசியல்வாதிகள் அப்படிங்கிறதுல அரசியல்வாதிகளே இன்னைக்கு இப்போ எவ்வளோ பெண்களோட தொடர்பு இருக்குன்ட்டு அவங்கவுங்க நான் 3வது பொண்டாட்டி 4வது பொண்டாட்டின்னு கேஸ் போடுறாங்க. அவங்க போய் இவங்களை போய் சூப்பர்வைஸ் பண்ண எப்படி எவ்வளோ ஒழுங்கா இருக்கும்? அதெல்லாம் இல்லை, எல்லாத்தையும் சொல்கிறேன், எல்லாம் பொதுவாக சொல்கிறேன். யாரையும் சூப்பர்வைஸ் பண்ணுறதுன்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடமே ஒழுங்காக பதில் சொல்லல. பதில் சொல்றேன், என்ன எஸ் தான் சொல்றேன். என்ன இருக்கு தப்பு இருக்கு? ஒரு கட்சியுடைய ஆட்சியை உங்களால வாங்க முடியல, நீங்க போய் மடத்துல போய் இண்டிவிஜுவலா கேக்குறீங்க. கடைசியா நான் சொல்ல விரும்புவது, நாங்க இந்து மதத்தை விமர்சனம் பண்றோம் இப்படிலாம் செய்ய சொல்லிட்டு இருக்கிறாரு. நீ தொலைக்காட்சியிலும் பார்த்துருப்பீங்க, பத்திரிகையிலும் பார்த்துருப்பீங்க. சுப்பிரமணிய சாமி மடத்துக்கு போகும்போது சங்கராச்சாரியருக்கு பக்கத்தில் சேரில் உட்காந்துருக்கிறாரு. மாண்புமிகு பொன் ராதாகிருஷ்ணன் போகும்போது தரையில் உட்காந்துருக்கிறாரு. இந்த வேறுபாட்டுக்கு என்ன அர்த்தம் என்பதை சாமிக்கு எப்படி பார்த்தோம் பக்கத்தில் சேர், நான் சொல்றேன். வேற யாருக்காச்சும் உண்டா? நீங்க சொல்ல அப்துல் கலாம் கூட அந்த சேர் கிடையாது. ஆனா சுப்பிரமணிய சாமிக்கு அந்த பக்கத்தில் உட்கார்ந்து கூட வர்ணா சர்ம ஜாதி குடும்பத்தை அதெல்லாம் சும்மா ஒண்ணும் கிடையாது. அந்த உணர்வுகள் இருக்கு. உட்கார மாட்டாங்க, யார் சார் உட்கார மாட்டாங்க? நாட்கள் இருக்காதுங்க, நீங்க உள்ள போனதே கிடையாது. பாத்துருக்கேன் சார். கேட்கறதுக்கு சரிசமமாக சேர் போட்டு சரிசமம் ஒரு சங்கர படத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவர் இந்து மதத்துல சங்கராச்சாரியர் இடத்துல ஒரு தாழ்த்தப்பட்டவர் சங்கராச்சாரியர் வர முடியுமா? இங்க இந்து மதத்துக்குள்ளே இவ்வளவு 1000 கோளாறு வச்சுட்டு அடுத்த மதத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்களா? ஏதோ ஒரு விதத்தில் கட்டுப்பாடுகள் ரொம்ப அவசியம்ங்கிறத சரியான முறையில் இருக்கும். உங்க வருகைக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு முக்கிய தலைப்பில் நாளை மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.